Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம 2026 ஏப்ரல்ல இருந்து Play Storeல அவேலபிளா இருக்கக்கூடிய ஒரு புது அப்ளிகேஷன் உடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இது ஒரு புது அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நேம் தெரிஞ்ச உடனே அப்ளை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மட்டும் நீங்க ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்துடலாம். சோ வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அதுக்கு அப்புறமா நீங்க ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 3000 இருந்து அதிகபட்சமா 50,000 வரையிலும் இவங்க கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதா போட்டுருக்காங்க. அதாவது இவங்க லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த லிமிட்ல இருந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதும் இவங்க Play Storeல கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம ரெவோலைன் ரிவால்விங் கிரெடிட் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை Play Storeல இதுவரையிலும் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 2000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆவும் இருக்கு. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க இந்த இடத்துல பாருங்க, about this app அப்படிங்கிற இடத்துல கொடுத்திருக்காங்க. இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல ஃபிளெக்சிபிளா வித்ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய தேவைகளுக்கு என்னவோ நீங்க லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதுனால எப்பவுமே உங்களுடைய கையில ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறத நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வரவு செலவு கணக்கையும் இங்க நீங்க பார்த்துக்க முடியும். ஸ்பெண்ட் அனலைசிஸ், நீங்க எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ செலவு பண்றீங்க, அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே இந்த அப்ளிகேஷன் வழியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயம் ஃபாஸ்டாவே அப்ரூவல் வித்தின் மினிட்ஸ்ல உங்களுடைய கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபிளெக்சிபிளா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். தென் டிரான்ஸ்பரண்டா இருப்போம், அதெல்லாம் போட்டிருக்காங்க. கைஸ், இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் நிஜமாவே இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்க இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸ்ட்ரைட் அப்ளை பண்ண போயிடாதீங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல ரீபேமெண்ட் பண்றதுக்கு 91 நாள்ல இருந்து அதிகபட்சமா 1 இயர் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்கறதும் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டா 0.05% இருக்கும். தென் இதை தவிர்த்து வித்ட்ராவல் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீஸும் கலெக்ட் பண்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 3% இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒருவேளை டிஃபர்டு ரீபேமெண்ட் அப்படின்னு போட்டு ஓவர் டியூ ஆனது அப்படின்னா 0.05% per day இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பத்தின கால்குலேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்டா வந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யாரு ரன் பண்றாங்க, இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி, தென் வெப்சைட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணும்போது அங்க லோன் சம்பந்தமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஓகே கைஸ், இப்போ Play Storeல இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டண்டா 1 ஸ்டார் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன்ல யாரும் லோன் எடுக்காதீங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணதுமே உங்களுடைய அக்கௌண்ட்ல அமௌண்ட் அப்படிங்கறத கிரெடிட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுமே போட்டுருக்காங்க. தென் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 days தான் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. அதே சமயம் இதில் லோன் எடுத்துட்டா நிறைய கால்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் நம்பர்ல இருந்து வருது. இந்த அப்ளிகேஷன் வந்து RBI ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனும் கிடையாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே 4,500 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் இருந்தது. பட் பேங்க் அக்கௌண்ட்ல 2,700 ரூபாய் கிரெடிட் பண்ணாங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கு 6 நாள் தான் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ரீபேமெண்ட் பண்ணும்போது 4,500 ரூபாயும் ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் கீழே வந்தாலும் இது ஒரு ஃபேக் அப்ளிகேஷன், ஷார்ட் டேர்மா ஜஸ்ட் 6 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயம் கீழே வந்தோம் அப்படின்னாலும் 1,500 ரூபாய் அப்ரூவல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல 900 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. பட் ஜஸ்ட் ஒரு 6 to 7 daysல 1,500 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கும்போதும் இதே மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 days லோன் அப்ளிகேஷன் தான். ஸோ நண்பர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே சமயத்தில் இவங்க இமேஜ் அப்படிங்கிறதையுமே எடிட் பண்ணி அனுப்புறதா போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரியான அப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன்ல ஏற்கனவே யாராவது ட்ராப்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டில் சொல்லிருங்க. ஸோ இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே அவங்களே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. தென் இவங்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதையுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது உங்க பிரச்சனை கிடையாது, உங்களுடைய வீட்டோட பிரச்சனையா மாறிடும். அந்த சமயத்தில் இவங்களை நீங்க ரொம்ப ஈஸியாகவே மேனேஜ் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்க எந்த சிம் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த சிம் நம்பரை அட்லீஸ்ட் ஒரு 2 weeks ஆவது யூஸ் பண்ணாம விடுங்க. தென் ரொம்ப முக்கியமா அந்த மாதிரி யூஸ் பண்ணாம விடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சோசியல் மீடியா என்னென்னலாம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா பிரைவேட்டில் கூட போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.
அதே சமயத்தில் உங்களுடைய சிம்மை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வச்சிருங்க. ஸோ ஃபோன் வந்து சம்திங் ஏதோ நடந்துருச்சு, அதனால வந்து யாராவது ஏதாவது மெசேஜ் வந்தாலும் ஒரி பண்ணிக்காதீங்க, தென் கவலைப்பட்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ஒருவேளை மெசேஜ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் போகாது. நீங்க சிம் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாவே அவங்க கால் பண்றதை நிறுத்திக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.